ஓகேடா. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 9.2 தான் பார்க்க போறோம். ஸோ இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இன்டகிரேஷன் தெரிஞ்சா தான் நீங்க அடுத்தடுத்து எல்லா சாப்டர்ஸுமே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 9.2 இன்டகிரல் ஆஃப் 0 to 1 x dx. ஓகேவா? இதுக்கு பேரு லோயர் லிமிட். கீழ இருக்கனால லோயர் லிமிட். இதுக்கு பேர் அப்பர் லிமிட். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன் வச்சு சால்வ் பண்ணி காமிக்கிறாங்க இன்டகிரேஷன்ஸ். சரியா? f of x அப்படின்னா என்னோட ஃபங்ஷன் என்னன்னா x. a அப்படின்றது என்னன்னா லோயர் லிமிட் 0. b அப்படின்றது அப்பர் லிமிட் 1. இப்ப இந்த சம் எப்படி செய்றோம்னா a to b f of x dx. ஸோ லிமிட்ல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றாங்கன்னா லிமிட் n tend to infinity 1 by n sum over r equal to 1 to n f of r by n. இது ஒரு ஃபார்முலா. ஒரு ஃபங்ஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா nன்றத ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது n tend to infinity 1 by n ஆ இருக்கும். sum over r equal to 1 to n f of r by n இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஃபங்ஷனை இதுக்கு அப்படியே உள்ள இன்க்ளூட் பண்றோம். ஸோ லிமிட் 0 to 1 x dx equal to limit n tend to infinity 1 by n sum over r equal to 1 to n f of r by n இருக்கு. அதாவது என்னன்னா இந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ இப்போ வெறும் x இல்ல என்ன பண்ணும் ஃபங்ஷனுக்குள்ள x இருந்துச்சு. இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வந்து என்னது பிளைனா எழுதுறோம். அதான் ஃபங்ஷன் ஆஃப் x. இப்போ எக்ஸாம்பிள் இங்க x ஸ்கொயர் இருந்தா இங்க இருக்கிற டேர்ம் நம்ம ஸ்கொயர் பண்ற மாதிரி வரும். அப்ப r by n. ஓகேவா? ஏன்னா f of x ஈக்குவல் டு xன்னே இருக்கு. இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கு. ஒருவேளை f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா r ஸ்கொயர் பை n ஸ்கொயர்னு எழுதுற மாதிரி இருக்கும். லிமிட் n tend to infinity 1 by n இங்க இருக்க n இந்த லிமிட் இந்த r மட்டும் தான் இந்த சம்மேஷன்ல இருக்கு. அப்ப n வந்து ப்ராப்ளம் இல்ல கான்ஸ்டன்ட் மாதிரி. அதனால இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ n ஸ்கொயர்னு ஆயிடும். சம் ஓவர் r ஈக்குவல் டு 1 to n அர்த்தம் சம் பண்ணும். rக்கு 1 2 3ன்னு n வரைக்கும் நம்பர் போட்டுட்டே போகணும். இதுதான் இதோட மீனிங். சம்மோட மீனிங் இதுதான். நெக்ஸ்ட் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு n அப்படின்னா அர்த்தம் நமக்கு சம் ஃபார்முலா தெரியும். சின்ன வயசுல படிச்சிருப்போம். n + 1/2 இருக்கு இல்லையா? n + 1/2. ஒரு நம்பர் அரித்மெட்டிக் மீன் வந்து எப்படி சாரி ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வந்து 1ல இருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பரோட சம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன நம்பர் லாஸ்ட் நம்பரோ n + 1/2 இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே n இருக்கு. இந்த ஒரு n இந்த ஒரு n கேன்சல் பண்ணிடலாம். இந்த எண்ணை கேன்சல் பண்றதுக்காக இது 2ல இருந்து நான் என்ன காமனா எடுக்க போறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கு. இந்த n டென் டு இன்ஃபினிட்டி வரப்ப எப்படி இருக்கணும்னா இன்ஃபினிட்டி போட்டா என்ன ஆகும்? அந்த டேர்மே இன்ஃபினிட்டி ஆயிடும். அதுவே 1 பை n 1 பை இன்ஃபினிட்டி போட்டா அந்த டேர்ம் 0 ஆயிடும். சரியா? 0னா வேல்யூ இருக்கிற மாதிரி. இன்ஃபினிட்டினா வேல்யூ இல்லாத மாதிரி. அத ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதனால நம்ம எப்பவுமே இந்த n டேர்ம 1 பை n ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க லிமிட் ஃபங்ஷன் அப்ப. அப்ப என்ன பண்றேன்னா, இங்க 2ல இருக்க ஒரு எண்ண வெளியே எடுத்துட்டேன்னா, க்கு பதிலா 1 போடுவேன். பிளஸ் இந்த 1 பக்கத்துல எண்ணே இல்லாதனால 1 பை n போட்டுக்கிறேன். புரிஞ்சதா? என்னால நியூமரேட்டர், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ற மாதிரி லாஜிக். அப்படி போடுறதுனால நான் என்ன காமனா எடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற க்கு பதிலா 1ம், இங்க இருக்க க்கு பதிலா 1ம் போட்டு இப்படி வந்துரும் வேல்யூ. அததான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் இப்படி. புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. டினாமினேட்ல ஒரு 2n இருக்கு. ஸோ இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 + 1/∞/2. 1/∞ வேல்யூ 0ன்னு தெரியும். ஸோ 1/2 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சதா? புரியுதுக்கா. திருப்பி சொல்லணுமா? இல்லக்கா புரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 9.3 இங்க என்ன இதே அதே ஃபார்மேட் தான் 0 to 1 x cube dx 0 to 1 x cube dx. ஓகே. ஸோ இது எப்படி செய்யலாம்? சிமிலர்லி அதே சேம் ப்ராசஸ் தான். a to b f of x dx equal to limit n tend to infinity 1 by n sum over r equal to 1 to n f of r by n. இப்போ இதுல நம்ம ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0 to 1 0 to 1 x cube dx limit n tend to infinity 1 by n sum over r equal to 1 to n. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா x cube னு இருக்கு. ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? f of x இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? x cube இருக்கு. என்னோட ஃபங்க்ஷன் வந்து கியூப் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற r by n ம் கியூப் ஆகும். r cube by n cube அப்படின்னு வரும். ஸோ நார்மல் என்ன பண்ணுவோம்? n cube வெளியே எடுத்துரும். புரியுதாடா? புரியுதுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா லிமிட் n tend to infinity 1 by n power 4. இது என்ன பண்ணலாம்? சம்முக்கு ஆர்க்கு பதிலா 1 ரீப்ளேஸ் பண்றோம். 1 cube 2 cube plus etc up to n cube. லிமிட் n tend to infinity 1 by n power 4. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். a cube plus b cube plus அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல கியூப் வந்துச்சு அப்படின்னா n plus 1 by 2 the whole square. நம்ம எப்படி நார்மலா போட்டோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்க சம் அதே மாதிரியே போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா கியூபுக்கான ஆன்சர். நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் அப்படின்னா 1 கியூப் பண்ணா 1 2 கியூப் பண்ணா 8 1 plus 8 9 வரணும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி பாரு. என்னன்னா இது மொத்தம் எத்தனை டேர்ம்? 2 டேர்ம் இருக்கு. 2 into 3 divided by 2 the whole square. 2 cancel 3 ஸ்கொயர் பண்ணா 9. புரியுதா? இதுதான் ஃபார்முலா. ஓகே. நமக்கு இந்த n பவர் 4 ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த n இருக்கு இல்லையா? n ஸ்கொயர் பண்றோம். தென் n plus 1 the whole square divided by 2 ஸ்கொயர் பண்ணா 4. இந்த n ஸ்கொயர் கேன்சல் பண்ணா ஒரு n ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? லிமிட் n tend to infinity 1 by n ஸ்கொயர். இதுல இருந்து ஒரு n ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். அதாவது இந்த n வெளியே எடுக்கிறோம். எடுத்தோம்னா இந்த n வந்து ஸ்கொயரோட சேர்ந்து வரும். அப்ப n ஸ்கொயர்னு வெளியே வரும். அப்ப இங்க இருந்து ஆனா இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன எடுக்கிறோம்? n தான் வெளியே எடுக்கிறோம். அப்ப nன்றது 1 ஆயிடும். n இல்லாத இடம் 1 by n ன்னு ஆயிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் டு இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே சூப்பர். இப்போ இந்த n ஸ்கொயர் இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். நமக்கு n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். n கியூப் இது கேன்சல். 1 plus 1 by infinity whole square by 4. ஸோ நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா இந்த டேர்ம் 0 ஆயிடும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். 1 by 4 தான் ஆன்சர். ஓகேவாடா? ஓகே. நெக்ஸ்ட் 1 to 4 2x squared plus 3 dx. இது எப்படிடா சால்வ் பண்ணலாம்? இப்போ இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அதை கவனமா செய்யணும். எக்ஸுக்கு பதிலா ஆர் பை என் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? இவங்க இவங்க வந்து என்னது ஒரு நியூ மெத்தட் கொடுக்குறாங்க. என்ன மெத்தட் பார்ப்போம். லிமிட் n tend to infinity. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபுல்லா என்ன பார்த்தோம்னா a to b தான் பார்த்தோமா? 0 to 1ன்னு பார்த்தோம். அதனால இது சிம்பிளா இருந்திருக்கு லிமிட். ஆனா இங்க என்னது லிமிட்டுக்கு வேற நம்பர் இருக்கு இல்லையா? அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். அதனால இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். a to b f of x dx limit n tend to infinity b minus a by n
a plus b minus a by r by n. அவ்வளோதான். ஓகேவா? ஃபார்முலா புரிஞ்சதா? b மைனஸ் ஏவை எல்லா இடத்துலையும் சேர்க்குறோம். அதுக்கடுத்து r by n எப்பவுமே போடுற இடத்துல என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா a plus b minus a இந்த வேல்யூவை எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஓகேவா? ஃபார்முலாஸும் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. f of x. f of xக்கு பதிலா என்ன இருக்கு? 2x cube plus 3ன்னு இருக்கு. aக்கு பதிலா 1 and bக்கு பதிலா 4 இருக்கு. f of a plus b minus a into r by n இந்த வேல்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வைக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாம். f aக்கு பதிலா 1 plus b minus a 4 minus a வந்து 3ன்னு வரும். 3r by nன்னு வரும் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட f of x. f of x இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், ஒரு நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி அந்த கொடுத்துருக்க எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆல ஆட் பண்றேன். அப்ப இது கன்ஃபியூஸ் ஆகும்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்கேன்னா கொஸ்டின் இருக்கு. இந்த ஃபார்மேட்ல தான் செய்ய போறோம்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த இது என்ன வேல்யூன்றதை சிம்பிளிஃபை பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு அதை சிம்பிளிஃபை பண்றோம். ஏன் சிம்பிளிஃபை பண்றோம்னா அங்க போய் சிம்பிளிஃபை பண்ணா கன்ஃபியூஸ் பண்ணிருப்போன்றதுக்காக தனியா செப்பரேட்டா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் அது இதுன்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலா எனக்கு இதுதான் அவுட்புட் கிடைக்கும். f of x ஓட வேல்யூ என்னன்னா 2x cube plus 3. f of x அப்படின்னா என்னன்னா 2x cube plus 3. இப்போ எனக்கு f of x ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. f of 1 plus 3r by n ன்னு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா x ஓட ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட x இப்போ 1 plus 3r by n. அதோட பவர்ல 2 போடுறேன் plus 3. புரியுதா? புரியுதுக்கா. 2. ஸோ இது a plus b the whole square ஃபார்மேட்ல 1 plus 3 square பண்ண 9 r squared by n square plus 2 3 so 6 r by n plus 3. Mm. 2 6 are 12. ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலா என்ன பண்ண போறோம், இதை நம்ம ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஃபார்மேட், லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி லிமிட் 1 by n, அதாவது b minus a. b minus a என்னது 4 minus 1 3. 3 by n sum over r equal to 1 to n 5 plus 12r by n plus 18r square by n square. Okay. So next என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லு சிம்பிளிஃபை பண்ணணும்ப்பா. சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும், தேவையில்லை. 54 36. ஓகே. இந்த இது தனித்தனியா மர்ஜ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா வெளியெடுக்கிறாங்க. இப்போ அது ஈஸியா இருந்துச்சு. இங்க வந்து 3 டேர்ம் இருக்கு. அப்போ 3 டேர்ம் செப்பரேட்டா இருந்தா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதை 3 டேர்ம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 3 by n sum over r equal to 1 to n 5 plus limit n tend to infinity 3 by n sum over r equal to 1 to n 12r by n plus limit n tend to infinity 3 by n sum over r equal to 1 to n 18r square by n square. ஓகே வாடா, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா.
next limit n tend to infinity 3 by n. இப்போ 5 அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஆரே இல்லைன்னா நான் எப்படி ஆர் போடுறது அப்படின்னா என்னன்னா 1 அப்படின்றது n டைம்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ். புரியுதா? இந்த மாதிரி ஆரோட ஃபங்க்ஷனே இல்ல அப்படின்னா அங்க என்ன வரும்னா இந்த கடைசி நம்பரோட n வரும். ஏன் அந்த n வருதுன்றதுக்கான ரீசன் என்னன்னா r ஈக்குவல் டு 1 போடுறப்ப என்ன அர்த்தம்? உங்க ஆரே இல்லைன்னா r பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆரோட பிளேஸ்ல நான் 1 போட்டா 1 பவர் 0, 2 பவர் 0, 3 பவர் 0 இந்த மாதிரி போட்டுட்டே போவோமா? அடுத்து n பவர் 0. எனிதிங் பவர் 0னா 1. அப்போ 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு 1. 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2, 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3, 1 n டைம்ஸ் ஆட் பண்ணா n. புரிஞ்சுதா? பாப்பா இது புரியுதுக்கா. இது கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி 3 by n. 12 வெளியே எடுத்துலாம். 12 2 சார் 12 3 சார் 36 by n. n ஸ்கொயர் போட்டுக்கலாம். 36 by n ஸ்கொயர். இங்க r இருக்கு. r வந்து n டைம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 எக்ஸெட்ரா அப் டு n. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? n வரிசையா இருந்தா n பிளஸ் 1 by 2. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பிளஸ் லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி 3 by n cube. 3 into 18. 30, 24, 54 வரும். நெக்ஸ்ட் சம் ஓவர் r ஸ்கொயர். r ஸ்கொயர் எடுத்து 1 ஸ்கொயர் பண்ணும் 2 ஸ்கொயர் பண்ணும் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு n ஸ்கொயர். லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியே இங்க தேவையே இல்லை, அதனால டைரக்டா 15 மட்டும் போட்டுக்கலாம். பிளஸ் லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி 36 இந்த 2 கேன்சல் பண்ணா 18 by n ஸ்கொயர் வரும். n plus 1 plus limit n tend to infinity 54 by n cube. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n plus 1 2n plus 1 divided by 6. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்ப புரியுதா? பாக்குறதுக்கு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் வரும். எப்ப வரும்னா நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் வரும். ஏன்னா இது எனக்கு எல்லாமே ஈஸியான ஃப்ளோ தெரியுது, அதனால செஞ்சிருவேன். உங்களுக்கு வரணும்னா நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அத பார்த்து என்னன்றது கவனமா பண்ணி பார்த்துட்டோம்னா ஈஸியா வந்துரும். n ஸ்கொயர் n. இந்த 2ல இருந்து ஒரு n காமனா எடுக்கிறோம். அப்ப என்ன வரும்? 1 பிளஸ் 1 பை n வரும். இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடும். அதுக்கு அடுத்து பிளஸ் லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி இங்க 9 வரும். 9 by n கியூப். இங்க ஒவ்வொருத்துலயும் ஒரு n இருக்கு. n எடுத்துட்டோம் அப்படின்னா n கியூப் வெளியே எடுக்கலாம். மொத்தமா டோட்டலா n கியூப். ஏற்கனவே ஒரு n இருக்கு. இங்க இருந்து ஒரு n, இங்க இருந்து ஒரு n. சோ எடுத்துட்டு என்ன வரும்னா இங்க வந்து 1 பிளஸ் 1 by n. இங்க என்ன இருக்கு? 2 பிளஸ் 1 by n. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 15 பிளஸ் இப்ப n ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். 1 by இன்ஃபினிட்டினா 0. ஸோ அப்போ டோட்டலாவே 18 தான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் 9 அவுட் சைடு எடுத்துக்கலாம். இந்த n கியூப் இந்த n கியூப் கேன்சல் பண்ணலாம். இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணா இங்க 0 இங்க 0 ஆயிடும். ஸோ 1 into 2 9s are 18. ஓகே வாடா. அப்ப டோட்டலா என்ன வருதுன்னா 36 18 plus 18 36 36 plus 15 அப்ப 51. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரியும் செகண்ட் மாடல் மாதிரியும் செஞ்சுக்கலாம். செகண்ட் மாடல் எப்படி செஞ்சோம் ஞாபகம் இருக்கா? f of r by n. சாரி, என்ன ஃபார்முலா? f of a plus b minus a into r by n. இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணோம் ஃபங்க்ஷனை. f a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 2. 2 minus 1 1 தான் வரும். ஸோ டைரக்டா r by n மட்டும் வரும். இப்போ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நான் 4x ஸ்கொயர்ன்றதை சப்ஸ்டிட் பண்ணும். 4 times of 1 plus r by n the whole square minus 1. இதுதான் என்னோட ஃபார்மட். புரிஞ்சுதா?
இந்த வேல்யூ தான் நமக்கு புரிஞ்சதுக்கா. லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஓகே. அப்ப 9.2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து நம்ம 9.3